ஏன் நம்மையெல்லாம் ஆண்டவர் ஒன்றாக இணைத்திருக்கிறார்? இதில் பரலோகத்தின் தேவனுடைய திட்டம் என்ன? இனி சபைக்கு என்ன நடக்க போகிறது? இனி இந்த திருச்சபை மூலமாய் தேசத்தில் என்ன நடக்க போகிறது? ஆண்டவர் என்ன செய்படிக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இதை நாம் அறிந்து கொண்டவர்களாய் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக நான் உங்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லி நாம் யாவரும் இணைந்து இன்றைக்கு அதற்காக ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் தேவனுடைய ஊழியர்களுக்கு, தேவனுடைய திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான வாக்குத்தத்தம். இந்த அகில இந்திய கிறிஸ்தவ சபையின் கூட்ட அமைப்பிற்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா! ஆண்டவர் இதை பெருக பண்ண போகிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திருச்சபைக்கு மேய்ப்பராயிருக்கிறீர்கள். சிலர் பல திருச்சபைகளுக்கு நீங்கள் தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மூலமாய் தேவன் திருச்சபைகளை ஸ்தாபித்து அவருடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். சிலர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே தடுமாறி கொண்டிருக்கலாம். இத்தனை காலம் நான் ஊழியம் செய்தும் இன்னும் ஒரு பெருக்கத்தை காண முடியவில்லை, இன்னும் ஒரு பெரிய அறுவடையை காண முடியவில்லை, இன்னும் என் ஊழிய பாதையிலே தடுமாறி கொண்டிருக்கிறேன். சொந்தமாக ஒரு இடம் எனக்கு இல்லை, சொந்தமாக ஒரு ஆலயம் எனக்கு இல்லை, சொந்தமாய் நாங்கள் கூடி ஆராதிப்பதற்கு ஒரு இடம் இல்லை, ஒரு சின்ன கூட்டமாய் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு சிலர் இந்த இடத்தில் வந்திருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை பெருக பண்ண போகிறேன். என்னுடைய திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், என்னுடைய திருச்சபை வளர்ந்து பெருகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நாள் முதல் நீங்கள் உங்களுடைய திருச்சபை ஊழியத்திலே வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்தை காண போகிறீர்கள், ஒரு பெருக்கத்தை நீங்கள் காண போகிறீர்கள். இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அந்த வாக்கு தத்தத்தை சொல்லும் பொழுது, நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனி வரும் நாட்களில் இப்பொழுது காணப்படுகிற திருச்சபைகள் 1000 மடங்காய் பெருக போகிறது. அல்லேலூயா! உங்களுடைய திருச்சபை 1000 மடங்காக பெருக போகிறது. நம்முடைய தேசத்திலே திருச்சபைகள் 1000 மடங்காய் பெருக போகிறது. உங்களுடைய ஊழியங்கள் 1000 மடங்காய் பெருக போகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தம், சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஒரு நாள் வரப்போகிறது. இந்தியாவில், தமிழ்நாட்டில் சின்ன சபை எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, அதுவா சின்ன சர்ச்சா? அது இந்த கிராமத்தில் இருக்குது, ஒரு 1000 விசுவாசி இருக்கிறாங்க, அதான் சின்ன சபை. அல்லேலூயா! சின்னவன் 1000, சின்ன சபை 1000 ஆத்துமாக்கள் உள்ள சபையாய் மாற போகிறது. பலத்த ஜாதியாய் சபை மாற போகிறது. இது எப்படி சொல்லுகிறீர்கள்? இதுதான் திருச்சபை குறித்த தேவனுடைய திட்டம். வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபைகள் பெருகின என்பதாய் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார். இது எப்பொழுது நடந்தது? எப்படி நடந்தது? எப்பொழுது இது ஆரம்பித்தது? எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டது? வேத புஸ்தகத்தில் இயேசு ஊழியம் செய்த போது அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரு பெரிய தாகத்தை லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன்,
அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுதான் இயேசுடைய ஏக்கம், இயேசுடைய இருதயத்தின் பாரம், இயேசுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு எதிர்பார்ப்பு. அவர் மக்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தாலும், அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருந்தாலும், அவருடைய உள்ளத்தில் இந்த ஏக்கமெல்லாம் நான் பூமியிலே அக்கினியை போட வேண்டும், அந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும். அதுதான் அவருடைய இருதயத்தின் ஏக்கம். அதற்காகத்தான் அவர் ஜெபம் பண்ணி இருப்பார். அதற்காகத்தான் அவருடைய உள்ளத்திலே தாகம் கொண்டு ஆண்டவரிடத்திலே பிரார்த்தனை செய்திருப்பார். இயேசுடைய அந்த விருப்பம் நிறைவேறினதா? அந்த விருப்பம் எப்பொழுது நிறைவேறினது? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே அந்த விருப்பம் நிறைவேறினது. அங்குதான் பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் வந்து அமருகிறது. அது பரிசுத்த ஆவியின் அக்கினி. அது முதல் நூற்றாண்டிலே போடப்பட்ட எழுப்புதல் அக்கினி. 120 பேர் மேல் அந்த அக்கினி போடப்பட்ட பொழுதுதான் திருச்சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. அங்குதான் திருச்சபை உண்டாக்கப்படுகிறது. சபை மனிதனுடைய ஒரு திட்டம் அல்ல. சபை மனிதன் உண்டாக்கின ஒரு சங்கம் அல்ல. சபை மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடு அல்ல. பரலோகத்தின் தேவனால் திட்டமிடப்பட்டு இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்டது திருச்சபை. இந்த திருச்சபைக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி தன்னுடைய திருச்சபையை ஸ்தாபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் இந்த திருச்சபைக்கு விரோதமாக எழும்பினவர்கள் இன்றைக்கு காணாமல் போய்விட்டார்கள். திருச்சபைக்கு விரோதமாக எழும்பின அரசாங்கங்கள் நொறுங்கி போனது. திருச்சபை இன்றைக்கு வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. என்றால் இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல. இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சங்கம் அல்ல. இது பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்டது. இயேசுவின் இரத்தத்தினால் உருவாக்கப்பட்டது திருச்சபை. தேவன் இந்த திருச்சபைக்கு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், என்னுடைய சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் போராடி கொண்டிருக்கும், எதிர்த்து கொண்டிருக்கும், திருச்சபை அழிக்கும்படிக்கு நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் பாதாளத்தின் வாசல்கள் ஜெயிப்பது இல்லை, சபையை மேற்கொள்ளுவது இல்லை. சபை தேவனால் ஏற்படுத்தப்பட்டு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றது தேவனுடைய திருச்சபை. இந்த திருச்சபையை குறித்து தேவன் வைத்திருக்கிற மாபெரும் திட்டம். இன்னைக்கு உலகம் முழுவதிலும் திருச்சபை இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எந்த தேசத்துக்கு போனாலும், எந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலும் தேவனை ஆராதிக்கிற மக்கள், துதிக்கிற மக்கள், ஜெபிக்கிற மக்கள் உலகத்தின் எல்லா பகுதியிலும் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த திருச்சபை குறித்து தேவன் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் எதற்காய் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க? எதற்காக ஒரு கிராமத்தில் சபை நடத்துகிறீர்கள்? எதற்காக இன்றைக்கு ஒரு சபைக்கு பொறுப்பாக ஒரு மெய்ப்பனாய் இருக்கிறீர்கள்? எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உங்களை நம்பி தேவன் தன்னுடைய மந்தையை உங்கள் கையில் தந்திருக்கிறார். தன்னுடைய மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற பொறுப்பை தேவன் உங்கள் கையில் தந்திருக்கிறார். ஆகவே மேய்ப்பராயிருக்கிற நீங்கள், போதகராயிருக்கிற நீங்கள், ஒரு பிஷப்பாயிருக்கிற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெரிது. ஏனென்றால் இந்த திருச்சபையின் மூலமாகத்தான் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட, முழு உலகம் ஆசீர்வதிக்கப்பட தேவன் தன் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறதை சரித்திரத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். அதனால்தான் இந்த கடைசி காலத்தில் தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம் திருச்சபை குறித்ததானது. நான் ஏன் திருச்சபையை நேசிக்கிறேன்? அதற்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஏன் ஊழியர்களை நேசித்து ஜெபிக்கிறேன்? நான் ஒரு சுவிசேஷகனாய் இருந்தாலும், ஒரு சபையில அங்கமாய் இருந்தாலும், எல்லா சபைகளை நேசிக்க காரணம் என்ன? 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் இயேசுவிடைக்கிறார் ஊழியத்தில் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க ஒரு ஜெபக்குழுவாய் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். 44 வருடமாக எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தினந்தோறும் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜெபம் நடைபெறுகிறது.
40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபக்குழுவில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். சபைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், நீ எல்லா சபைகளையும் நேசிக்க வேண்டும், எல்லா சபைகளுக்காகவும் சபையில ஊழிய செய்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என் ஆண்டவர் திருவுளம் பற்றினார். ஏன் ஆண்டவரே, நான் ஒரு சுவிசேஷகனாக இருக்கிறேன், ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறேன், கிராமத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன், உம்மை அறியாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன், மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன், ஏன் சபைக்காக குறிப்பாய் ஜெபிக்க வேண்டும்? அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு தெளிவுபடுத்தினார். நீ எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாய் அல்லவா? ஆமாண்டவரை, இந்தியாவில் எழுப்புதல் வர வேண்டும். எழுப்புதல் சபையில தான் ஆரம்பிக்கும், சபை மூலமாகத்தான் எழுப்புதல் உண்டாகும், சபை மூலமாகத்தான் தேசம் முழுவதிலும் எழுப்புதல் பரவும், சபை மூலமாகத்தான் தேசம் மறுரூபமாக்கப்படும். இதுதான் பரலோகத்தின் தேவனுடைய திட்டம். ஆகவேதான் எல்லா இடத்திலும் திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே சபைகளுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். ஆவியானவர் எனக்கு தெளிவுபடுத்தினார். ஆகவேதான் எல்லா சபைகளை நேசிக்க ஆரம்பித்தோம், எல்லா சபைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம், எல்லா சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். எந்த சபையை நான் பார்த்தாலும் என் சொந்த சபையாக நான் நேசிக்கிறேன். ஏனென்றால் அதற்கு தலைவராயிருக்கிறவர் என் இரட்சகர் இயேசு கிறிஸ்து, அதற்கு தலைவராயிருக்கிறவர் என் நேசர் இயேசு கிறிஸ்து. ஆகவே எல்லா சபைகளையும் நேசித்து ஜெபிக்க முடியாத ஒரு கட்டளையை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னார், கடைசி கால எழுப்புதல் திருச்சபையில ஆரம்பித்து திருச்சபை மூலமாகத்தான் அந்த எழுப்புதல் பரவும். அந்த எழுப்புதல் காலம் சமீபித்து விட்டது. அந்த எழுப்புதலுக்கு நாம் இப்பொழுது சமீபமாய் கடந்து வந்து விட்டோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு 10 வருஷத்தையும் தேவ மனிதர்கள் ஒன்றிணைந்து ஜெபித்து அந்த டெக்கேட் ஒவ்வொரு ஆண்டு 10 ஆண்டுகளை நியமிப்பார்கள். 2020ஆம் வருஷம் உலக அளவில் ஆவிக்குரிய தலைவர்கள் ஒன்று கூடி ஜெபம் பண்ணி 2020 2030 வரை இந்த 10 ஆண்டுகளை எழுப்புதலின் 10 ஆண்டுகள் என்று உலக அளவில் அறிவித்திருக்கிறார்கள். டெக்கேட் ஆஃப் ரிவைவல். இந்த 10 ஆண்டுகள் சபைகள் எழுப்புதலை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும், எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும், எழுப்புதலுக்காக பிரயாசப்பட வேண்டும். இந்த 10 ஆண்டுகளும் எழுப்புதலின் ஆண்டுகள் என்று உலக அளவில் பரிசுத்தவான்கள் எல்லா சபைகளுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த மாநாட்டின் ஆரம்பம் முதல் அநேகருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை எழுப்புதல், எழுப்புதல், எழுப்புதல். அல்லேலூயா! அந்த எழுப்புதல் சமீபித்து விட்டது. நீங்க ஏன் கூடி வந்திருக்கிறீங்க தெரியுமா? இன்னைக்கு 38 மாவட்டத்தில் இருந்தும் வெளி மாநிலத்தில் இருந்தும் இன்றைக்கு திருச்சபை நடத்துகிற மெய்ப்பர்கள் ஒரு மனதோடு இங்கே கூடி வர காரணம் என்ன தெரியுமா? இதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், எழுப்புதலின் காலம் வந்துவிட்டது, எழுப்புதலின் காலம் வந்துவிட்டது, எழுப்புதலின் வேளை வந்துவிட்டது. எப்படி சொல்லுகிறோம் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம், அங்குதான் எழுப்புதல், முதல் நூற்றாண்டு எழுப்புதல் ஆரம்பித்தது. முதல் நூற்றாண்டு எழுப்புதல் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஆரம்பித்தது. இப்பொழுது நாம் எதிர்பார்ப்பது கடைசி கால எழுப்புதல், எண்ட் டைம் ரிவைவல். உலகம் முழுவதிலும் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய கடைசி கால எழுப்புதல். முதல் நூற்றாண்டு எழுப்புதல் எங்கே ஆரம்பித்தது? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அங்குதான் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அங்கிருந்துதான் எழுப்புதல் ஆரம்பித்தது. அங்கிருந்துதான் உலகம் முழுவதிலும் பரவின மாபெரும் முதல் நூற்றாண்டு எழுப்புதல் ஆரம்பித்தது. அதே விதமாக இன்றைக்கு நாம் எல்லாரும் பல மாவட்டங்களில் இருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்திலே கூடி வந்திருக்கிறோம். இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அன்றைக்கு ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்திலே கூடி வந்த போதுதான் ஆவியானவருடைய அக்கினி இறங்கி வந்தது.
அங்குதான் எழுப்புதல் ஆரம்பித்தது. அதே விதமாய் இன்றைக்கு தேவனுடைய பலத்த அக்கினி இறங்க போகிறது, உங்கள் மேல இறங்க போகிறது. 120 பேர் மேல இறங்கின அதே எழுப்புதல் அக்கினி இங்கே கூடி வந்திருக்கிற அத்தனை பேர் மேலையும் இறங்க போகிறது. இங்கிருந்து ஒரு மாபெரும் எழுப்புதல் அக்கினி பரவ போகிறது. ஆகவேதான் தேவன் அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் வரவில்லை, கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். ஒரு மனமாய் ஓரிடத்தில் என் ஊழியர்கள் கூட வேண்டும், அங்குதான் அக்கினி போடப்பட வேண்டும். இந்தியாவில் உண்டாக போகிற எழுப்புதல் தான் முழு உலகமும் பரவ போகிறது என்று உலகத்தின் பல தேசங்களில் இருக்கிற தேவ மனிதர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாங்க. கடைசி கால எழுப்புதல் இந்தியாவிலிருந்து தான் உண்டாகும் என்று, அதுவும் இந்தியாவுடைய தென் பகுதியில் இருந்துதான் அந்த எழுப்புதல் உண்டாகும் என்பதாய் பலர் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுவும் சென்னை பட்டணம் தான் எழுப்புதலுக்காய் குறிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பட்டணத்திலே தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோமாவுடைய ரத்தம் சிந்தப்பட்டு கோதுமை மணியாக தோமா இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறார். தேவன் அப்பவே திட்டமைத்து விட்டார், கடைசி கால எழுப்புதலுக்கு சென்னை பட்டணம் தான். இது இந்தியாவின் எருசலேம். சென்னை பட்டணம் இந்தியாவின் எருசலேம். அன்றைக்கு எருசலேமில் அக்கினி போடப்பட்டு எழுப்புதல் ஆரம்பித்ததை போல இந்த இடத்திலே தேவ அக்கினி போடப்பட்டு மாபெரும் எழுப்புதல் உண்டாக போகிறது. அதற்குத்தான் தேவன் ஒரு மனதோடு ஒரே இடத்திலே நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே கூடி வந்ததை போல இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு ஒரு தேவனுடைய அக்கினி நம்மீது போடப்பட வேண்டும். இந்த அக்கினி போடப்பட்டால் என்ன நடக்கும்? எழுப்புதல் உண்டானால் என்ன நடக்கும்? அந்த எழுப்புதலுடைய விளைவுகள் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகளை கவனமாய் வாசிக்கும் போது அறிய முடியும். நான் இந்த எழுப்புதல் காரியத்திற்காய் ஜெபிக்க பல தேசங்களில் நடந்த எழுப்புதல்களை ஆவலோடு வாசித்து அறிய ஆரம்பித்தேன். வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதல், ஸ்காட்லாந்து தேசத்தின் எழுப்புதல், இங்கிலாந்து தேசத்தின் எழுப்புதல், தென்கொரியா தேசத்தின் எழுப்புதல், அசூசா தெரு எழுப்புதல், இப்படி பல தேசங்களில் நடந்த எழுப்புதல்கள் அதெல்லாம் வாசித்து அறியும் போது எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. ஆவியானுடைய கிரியை, ஆவியானுடைய வல்லமை எழுப்புதல் காலத்தில் எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்பதை ஒரு காரியத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள முடிந்தது. எழுப்புதல் எந்த ஊழியக்காரனாலும் உண்டாக்க முடியாது. எழுப்புதலை எந்த ஊழியக்காரனும் உண்டாக்க முடியாது. எழுப்புதல் மனிதனால் ஏற்படுகிற காரியமே அல்ல. எழுப்புதலை உண்டாக்குகிறவர் ஆவியானவர். ஆவியானவர் மழை போல வெள்ளம் போல ஊற்றப்படுவதுதான் எழுப்புதல். ஆவியானவர் தான் எழுப்புதலை உண்டாக்க முடியும். ஆவியானவர் தான் எழுப்புதலை பரவ செய்ய முடியும். அந்த எழுப்புதல் திட்டத்திலே பயன்படுத்துவதற்கு தேவனுக்கு ஆட்கள் தேவை. அன்றைக்கு 120 பேர், இன்றைக்கு நீங்களும் நானும், நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு தேவை. நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு அவசியம் என்றுதான் தேவன் ஒன்று கூட்டி இருக்கிறார். அப்போ பல நாட்டு எழுப்புதல்களை நான் பார்த்தபோது தேவ சமூகத்தில் அதை வைத்து ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரை, இந்த தேசத்தில் எப்படி எழுப்புதல், இந்த தேசத்தில் எப்படி எழுப்புதல், எந்த மாதிரி எழுப்புதல், தென்கொரியா எழுப்புதலை நேரில் போய் நான் பார்த்தபோது இந்த மாதிரி எழுப்புதல் நான் எப்போ அங்கே நாட்டில் வரும்? ஒரே சர்ச்சில் 7.5 லட்சம் ஆத்துமாக்கள், டாக்டர் பாலியங்கிச்ச சர்ச்சில் 7.5 லட்சம் ஆத்துமாக்கள், பிரஸ்பெட்டரியன் சர்ச்சில் 3 லட்சம் ஆத்துமாக்கள், அங்க இருக்கிற ஆங்கிலிக்கன் சபையில 2 லட்சம் ஆத்துமாக்கள், ஒவ்வொரு சபையில லட்சமான ஆத்துமாக்கள் இருக்கிறாங்களே. இந்த எழுப்புதல் எப்போ எங்க தேசத்துல வரும்? நான் எப்பொழுது இதெல்லாம் காண்பேன்? இன்னும் எங்களுடைய தேசத்துல 1 லட்சம் ஆத்துமாக்கள் உள்ள சபையை நாங்கள் பார்க்கவில்லையே. 2 லட்சம் ஆத்துமாக்கள் உள்ள சபை இன்னும் எங்களுடைய இந்தியாவிலே காணப்படவில்லையே. எப்பொழுது அந்த எழுப்புதலை பார்ப்பது? எப்பொழுது அந்த மாற்றத்தை காண்பது? அப்பொழுதுதான் ஆவியானவர் தெளிவுபடுத்தினார். கடைசி கால எழுப்புதல், இந்தியாவில் இருந்து ஆரம்பிக்க போகிற எழுப்புதல் மற்ற நாடுகளில் வந்ததை போல இருக்காது. இந்த கடைசி கால எழுப்புதல் வித்தியாசமாயிருக்கும். இந்த எழுப்புதலை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் அப்போஸ்தலர் நடபடிகளை நீ கவனமாய்ப்பார். அன்றைக்கு முதல் நூற்றாண்டில் எப்படி எழுப்புதல் உண்டாகி பரவினதோ
அதை விட 1000 மடங்கு வல்லமையோடு எழுப்புதல் இந்தியாவிலே உண்டாகும். அதை விட 1000 மடங்காய் என் வல்லமை வெளிப்படும். அதனால் அப்போஸ்தலர் நடபடிகளை கவனமாய் பார் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். நான் கவனமாய் அப்போஸ்தலர் நடபடிகளை திரும்பவும் ஒரு முறை ஜெபத்தோடு வாசிக்க ஆரம்பித்த போது ஆவியானவர் தெளிவான பல காரியங்களை எனக்கு காண்பித்தார். சென்னையில் என்ன நடக்கும், தமிழ்நாட்டில் என்ன நடக்கும், இந்திய அளவில் என்ன நடக்கும், இந்த எழுப்புதல் வரும்போது என்னென்ன காரியம் சம்பவிக்கும் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது ஒரே ஒரு நாளிலே, முதல் நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு வரும்போது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு வரும்போது திரளான புருஷரும் ஸ்திரீகளும் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுகிறார்கள். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. ஆசாரியரில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். எழுப்புதல் என்பது பரிசுத்த ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்பட்டு ஜனங்கள் மறுரூபமாக்கப்பட்டு திரள் கூட்ட மக்கள் மனம் திரும்பி சபையில சேர்க்கப்படுவது, அதுதான் எழுப்புதல். திரள் கூட்ட மக்களுக்குள் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகி திருச்சபையில சேர்க்கப்பட்டு சபைகள் வளர்ந்து பெருகுவது, அதுதான் எழுப்புதல் என்பதை ஆவியானவர் எனக்கு தெளிவுபடுத்தினார். இந்த எழுப்புதலுடைய விளைவின் உச்சக்கட்டம் தான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்றது, பக்தி விருத்தி அடைந்தது, பரிசுத்தாவின் ஆறுதலை பெற்று வளர்ந்து பெருகிற்று. சபைகள் வேகமாய் வளர்ந்து பெருகும். இதான் எழுப்புதலுடைய விளைவு. அப்ப எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள். எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டது உங்கள் திருச்சபை. எழுப்புதலுக்காக தேவன் வைத்திருக்கிற பெரிய திட்டம் திருச்சபையை கொண்டுதான் நிறைவேற்றப்பட போகிறது. திருச்சபை மூலமாகத்தான் தேசம் முழுவதும் அசைக்கப்பட்டு தேசமே மறுரூபமாக போகிறது. ஆகவேதான் எழுப்புதலுக்கு நீங்கள் முக்கியமானவளாய் இருக்கிறபடியால் தேவன் நம்மை ஒன்றிணைக்க சித்தம் கொண்டு பெந்தேகோஸ்தே நாளிலே ஒரு மனமாய் கூடி வந்ததை போல இன்றைக்கு கூடி வர செய்திருக்கிறார். என்ன நடக்க போகிறது தமிழ்நாட்டிலே? இனி 1000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். தினந்தோறும் ஞானஸ்தான ஆராதனை நடக்க போகிறது. கிராமம் கிராமமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். குடிகாரரும் கொள்ளைக்காரரும் விபச்சாரக்காரரும் துன்மார்க்கரும் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவுக்கு சாட்சிகளாக எழும்ப போகிறார்கள். திருச்சபை வேகமாய் வளர்ந்து பெருக போகிறது. அந்த எழுப்புதலுக்கான காலம் வந்துவிட்டது. உள்ளங்களவு மேகம் எழும்பிவிட்டது. இனி காலம் செல்லாது. இதுதான் அந்த நேரம், இதுதான் அந்த வேளை. ஆண்டவர் குறித்த வேளை நெருங்கிவிட்டபடியினால்தான், எழுப்புதலுக்கான காலம் சமீபித்து விட்டபடியினால்தான் நம்மை தேவன் ஒன்றாக இணைத்து அந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். வேதாகம சரித்திரம், சபை சரித்திரத்தை வாசிக்கும் போது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் ஆரம்பித்து சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. 9ஆம் அதிகாரம் வருவதற்குள்ளாக தேசம் முழுவதும் சபைகள் வந்துவிட்டது. தேசம் முழுவதிலும் யூதேயா, கலிலேயா, சமாரியா கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் திருச்சபை வந்து வளர்ந்து பெருகி கொண்டிருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை கவனியுங்கள். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தான் சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று. அந்த குறித்து வேத அறிஞர்கள் சொல்றாங்க, எருசலேமிலே இயேசுவின் நாட்களிலே அப்போஸ்தலருடைய காலத்தில் 2 லட்சம் மக்கள் வசித்தார்கள். அந்த பட்டணத்துக்குள்ள 2 லட்சம் மக்கள் வசித்தார்கள். எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. வேகமா எழுப்புதல் பரவுகிறது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுறாங்க. தினந்தோறும் ஞானஸ்நான ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறாரு. 3000 5000 திரளான மக்கள் மனம் திரும்பி சபையில சேர்க்கப்படுகிறார்கள். ஒரு காலம் வந்த பொழுது
எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. அதை குறித்து வேத அறிஞர்கள் சொல்றாங்க, 2 லட்சம் மக்கள் இருந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ள 1 லட்சத்துக்கும் அதிகமான பேர் சீஷர்களாய் மாற்றப்பட்டு விட்டார்கள். அந்த ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் எருசலேம் பட்டணத்திலே உண்டானது. அதனுடைய விளைவுதான் எருசலேம் பட்டணத்துக்குள்ள உபத்திரவங்களும் பாடுகளும் நெருக்கங்களும் வந்தது. ஆனாலும் திருச்சபை மேலும் 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 வளர்ந்து பெருகிற்று என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. இந்த காரியம் உங்க கிராமத்துல நடக்க போகிறது, உங்க பட்டணத்துல நடக்க போகிறது, நீங்க இருக்கிற ஊர்ல நடக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா! சீஷருடைய தொகை உங்க கிராமத்திலே பெருக போகிறது. சீஷருடைய தொகை உங்களுடைய பட்டணத்திலே பெருக போகிறது. சீஷருடைய தொகை தமிழ்நாட்டிலே பெருக போகிறது. அந்த எழுப்புதலின் ஆரம்பத்திலே வந்திருக்கிறோம். ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். பலமான ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. அப்பொழுது பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்கும். அற்புதங்கள் சாதாரணமாக நடக்கும். உங்க சபையில நடக்கும். இனி சுகமளிக்கிற கூட்டம், இனி வியாதியஸ்தருக்காக செபிக்கிற கூட்டம் என்று தனித்தனியாய் வைப்பதை விட ஒவ்வொரு ஆராதனையிலும் அற்புதம் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அற்புதம் நடக்கும். வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள், சப்பானிகள் நடப்பார்கள், ஆராதனைக்கு வருகிற குருடர்கள் பார்வை அடைவார்கள், ஆராதனைக்கு வருகிறவர்கள் விடுதலை அடைவார்கள். தேவனுடைய வல்லமை சபையிலே பலமாய் வெளிப்படும். அந்த காலம் வந்து விட்டது. அதற்கு யாரை பயன்படுத்துவது? நீங்க தான். உங்களைத்தான் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். உங்களைத்தான் பயன்படுத்த போகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். நீங்க சொல்லலாம், எனக்கு வரம் இல்லை, சுகமளிக்கிற வரம் இல்லை, பிசாசை துரத்துற வரம் இல்லை என்று. யார் சொன்னது? உங்களுக்கு வரம் இல்லை என்று யார் சொன்னது? எப்பொழுது நீங்கள் ஊழியக்காரனாக மெய்ப்பனாக அழைக்கப்பட்டீர்களோ அப்பொழுதே தேவன் 9 வரங்களையும் உங்களுக்குள்ளே வைத்து விட்டார். நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற வரத்தை சந்தேகப்படுவதுதான் அவிசுவாசம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போகிறார். எழுப்புதலுக்காய் ஜெபித்துக் கொண்டு வரும்போது நிறைய காரியத்தை காலங்களிலே தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ ஒரு காரியம் சொன்னார், ஒவ்வொரு நாட்டு எழுப்புதல்ல ஒவ்வொரு ஊழியர்களை வித்தியாசமாய் தேவன் பயன்படுத்தினார். வேல்ஸ் தேச எழுப்புதல் ஈவான் ராபர்ட்ஸ், ஸ்காட்லாந்து தேச எழுப்புதல் ஜான் நாக்ஸ், அமெரிக்கா தேசத்தில் உண்டான அசூசா ஸ்ட்ரீட் எழுப்புதல் வில்லியம் சீமோர். இப்படி ஒவ்வொரு எழுப்புதலுக்கும் ஒவ்வொரு மனிதரை குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஆண்டவர் சொன்னார், இந்தியாவில் உண்டாக போகிற எழுப்புதல்ல அப்படி யாரையுமே சொல்ல முடியாது. அப்படி ஒரு மனிதனை, ஒரு ஊழியக்காரனை நான் மேன்மைப்படுத்தி பயன்படுத்த மாட்டேன் என்பதாய் சொன்னார். ஏன் ஆண்டவரேன்னு கேட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்னை நான் எழுப்புதல்ல பெரிய காரியத்தை செய்ய பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா நீங்களும் பிரபலம் ஆயிட்டீங்க, எல்லாருக்கும் உங்க பேரை தெரியுது, எல்லாரும் உங்களை சொல்றாங்க. அந்த மாதிரி பிரபலமானவர்களை நான் பயன்படுத்த மாட்டேன். ஆரம்பித்து விட்டார். உங்களுக்கு தெரியுமா, பல கிராமங்களிலே தேவன் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். சாதாரண ஊழியர்களை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அப்ப உங்களை தான் பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கொண்டு தேவன் சப்பானியை நடக்க வைப்பார், என்னை கொண்டு குருடர்களை பார்வையடைய வைப்பார், என்னை கொண்டு மரித்தோரையும் எழுப்புவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்க தான் பிரேயர் அப்படி எல்லாம் பார்த்தாங்க. பிரேயர் ஜெபம் எழுதி கொண்டோம். நம்பர் 3 பிரேயர், ஜெபம் ஜெபம் ஜெபம். வேற குறுக்கு வழியே கிடையாது. உங்களுடைய ஜெப நேரம் மாறணும். 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம் உங்களுடைய முழங்காலிலே நிற்கணும். நீங்கள் ஆயத்தமா? அந்த சபைகள் தான் எழுப்புதல் அடையதை காண முடியும். எந்தெந்த ஊழியக்காரன் முழங்காலிலே மணிக்கணக்காக நிற்கிறார்களோ அவர்களைத்தான் தேவன் எழுப்புதலிலே பயன்படுத்த போகிறார். எந்த சபை இரவும் பகலும் ஜெபிக்க போகிறதோ அந்த சபை தான் எழுப்புதலிலே தேவனால் பயன்படுத்தப்பட போகிறது. அந்த சபை தான் வளர்ந்து பெருக போகிறது. ஜெபிக்கிற சபையாய் மாற வேண்டும்.
அப்போஸ்தலர் 1:14 எழுப்புதல் ஆரம்பிக்கல, ஆண்டவர் சொல்லுகிறார், காத்திருங்கள். அவர்கள் மேலறையிலே ஏறி இரவும் பகலும் 10 நாட்களாக ஜெபத்திலே தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எழுப்புதல் வந்துவிட்டாரு, ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார், ஜனங்கள் 3000 பேர் மனம் திரும்பி விட்டார்கள். அப்போஸ்தலர் 2:41 சொல்லுகிறது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள், இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 4 சபைக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் நெருக்கங்களும் வந்த பொழுது ஒரு மனப்பட்டவர்களாய் கூடி ஜெபித்தார்கள், அந்த இடம் அசைந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. அல்லேலூயா. ஜெபம், ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. டாக்டர் பாலியங்கிச்சோ சொன்னார், ஒரு நாளைக்கு குறைந்தது அதிகாலையில் எழுப்பி 3 மணி நேரம் ஜெபம் செய்வார்களாம். சில நாள் 5 மணி நேரம், சில நாள் 8 மணி நேரம் ஜெபம் செய்வார்களாம். உங்களுடைய முழங்கால்கள் முடக்கப்படட்டும், உங்களுடைய முழங்கால்கள் காய்ப்பு பிடிக்கட்டும், உங்களுடைய முழங்காலில் ரத்தம் கசியட்டும், உங்களுடைய முழங்காலிலே வலி உண்டாகட்டும். என் தேசத்தில் எழுப்புதல் வரணும், என் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். பாவத்தில் சாபத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற என் ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அறியணும். அந்த ஆத்திரமும் அந்த பாரமும் அந்த கதறுதலும் உங்களுடைய ஜெபத்தில் இருந்து உண்டாகணும். உங்களுடைய சபை இரவும் பகலும் ஜெபிக்கிற சபையாக மாறணும். உங்களுடைய சபையில முழு இரவு ஜெபங்கள் ஏற்படுத்தப்படணும், உபவாச ஜெபங்கள் ஏற்படுத்தப்படணும், 24 மணி நேர ஜெபங்கள் ஏற்படுத்தப்படணும். நீங்க உங்களுடைய சபைக்கு என்ன வேண்டுமானாலும் பெயர் வைத்திருக்கலாம், ஆனால் இயேசு உங்களுடைய சபைக்கு கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? உங்களுடைய ஆலயத்திற்கு நீங்கள் கட்டி இருக்கிற அந்த ஆலயத்திற்கு கொடுத்திருக்கிற பெயர் என்ன தெரியுமா? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும். அது ஜெப வீடு. அங்க ஜெப சத்தம் எழும்பணும். வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்தை திறக்கிறீங்களா? வாரத்தில் 2 நாள் ஆலயத்தில் கூடி ஆராதித்து விட்டு மற்ற நாளெல்லாம் பூட்டி வைக்கிறீர்களா? திங்கட்கிழமை ஆண்டவர் ஜெபத்தை தேடுகிறார், செவ்வாய்க்கிழமை ஜெப சத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு சபைக்குள்ள இந்த புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் உடைய சபையில் இந்த ஜெப சத்தம் எழும்பட்டும். தேவன் அதை தேடிக்கொண்டிருக்கிறார். ஜெபங்கள் எழும்பட்டும். எல்லா நாளும் சபைக்குள்ள இருந்து ஜெப சத்தம் எழும்ப வேண்டும். அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே ஜெபம் பண்ணினார்கள், வைராக்கியமாக ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு சொல்லுகிறார், அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது 6ஆம் அதிகாரத்தில். அங்கே ஒரு பிரச்சனை, சபை வளர்ந்து பெருகும் போது பேதுரு சொன்னார், இந்த சபை திட்டங்கள், இந்த ஒழுங்குகளை கவனிக்க எங்களுக்கு டைம் கிடையாது, அதுக்கு வேறு ஆட்களை நியமித்து விடலாம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இடைவிடாமல் நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அதுதான் எழுப்புதல் காலத்தில் ஊழியரிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். யார் யார் இடைவிடாமல் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறீங்களோ, யார் யார் தினந்தோறும் உடைய சபையிலிருந்து ஜெப சத்தம் எழும்பும் என்று ஒப்பு கொடுக்கிறீங்களோ, உங்க சபைக்காக கர்த்தர் வைராக்கியமாய் எழும்பி நிற்பார். உங்களுடைய சபை வேகமாய் வளர்ந்து பெருகும். உங்கள் மூலமாக உங்களுடைய திருச்சபையிலே பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்கும். மாபெரும் எழுப்புதல் திட்டம் உங்கள் மூலமாக நிறைவேறும். அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ண உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஜெபிக்கிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அமெரிக்கா தேசத்தில் பென்சகோலா என்ற ஒரு பட்டணம் புளோரிடா மாகாணத்தில் இருக்கிறது. அது ஒரு பெரிய பட்டணம், பிரபலமான பட்டணம். அங்கே ஒரு பக்கம் மதுபானம், ஒரு பக்கம் விபச்சார மேஷித்தனம், ஒரு பக்கம் போதை வஸ்துகள், ஒரு பக்கம் கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், திருடர்கள். பெரிய பட்டணத்திலே பல பிரச்சனைகள், மக்களுக்குள்ளே பலவிதமான பாவங்களும் துன்மார்க்கங்களும் பெருகி கொண்டிருந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச், ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, 3000 விசுவாசிகள். 3000 விசுவாசிகள் அமெரிக்காவில் ஒரு சபையில் என்றால் யோசித்து பாருங்கள். பிரம்மாண்டமான சபை, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, தசபாங் கொடுக்கிறவர்கள். அந்த சபைக்கு ஜான் பேட்ரிக் என்ற ஒரு பாஸ்டர் நியமிக்கப்படுகிறார். இந்த பட்டணத்தில் இந்த சபை என்னிலிருந்து நீங்க பொறுப்படுங்கள் என்று அந்த தேவ மனிதர் இந்த பட்டணத்துக்கு வருகிறார்.
3000 பேர் இருக்கிற பெரிய சபை, நிறைய விசுவாசிகள், பாஸ்டரை நேசிக்கிற மக்கள், எல்லா சந்தோஷம். ஆனால் இந்த பட்டணத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த பட்டணத்துக்குள்ளே மதுபானம், வேசித்தனம், விபச்சாரங்கள், வாலிபர்கள் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்ட நிலைமை, வாலிப பெண்களுடைய வாழ்க்கை சீரழிந்த நிலைமை. அவர் பட்டணத்தை பார்க்கிறார். இந்த பட்டணமே இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே கலங்கி கொண்டிருக்கிறது. சபைக்குள்ளே 3000 விசுவாசிகள். இதை பார்த்து அவர் சந்தோஷப்படவில்லை. ஊழியர்களே, மெய்ப்பர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். சபைக்குள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் 99 பேரை பார்த்து சந்தோஷப்படாதிருங்கள். ஒரே ஒரு ஆடு காணாமல் போனது, அதை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்களுடைய கிராமத்தில், பட்டணத்தில் நடக்கிற காரியத்தை ஏறெடுத்து பாருங்கள். அவன்தான் சரியான ஒரு ஊழியக்காரன், அவன்தான் சரியான ஒரு மெய்ப்பன், அவன்தான் தேவன் எதிர்பார்க்கிற ஊழியக்காரன். ஜான் பேட்ரிக் என்ற ஊழியக்காரர், அந்த பாஸ்டர் அந்த பட்டணத்துக்குள்ளே போனார். பட்டணம் சீரழிந்து கிடக்கிறது. வாலிபர்கள் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்கள் பாழாகி கொண்டிருக்கிறது. என் சர்ச்சுக்குள்ள 3000 விசுவாசிகள், நல்லது. லட்சக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் பாவத்தில் சாபத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த பாரம் அவருடைய இருதயத்தை கசக்கி பிழிந்தது. அவர் சந்தோஷப்படவில்லை. எனக்கு ஒரு பெரிய சபை, என் சபையில் 3000 விசுவாசிகள் என்று மகிழ்ச்சி அடையவில்லை. அவருடைய உள்ளத்தை பாதித்தது. பட்டணத்தில் நடக்கிற காரியம் அவரை பாதித்தது. என்ன செய்தார்? ஒவ்வொரு நாளும் நடுஇரவு நேரம் 12 மணிக்கு ஆலயத்துக்கு வருவார். ஆலயத்தினுடைய சாவி அவர் கையில் இருக்கும். கதவை திறந்து கொண்டு ஆலயத்துக்குள்ளே வருவார். அந்த ஆலயத்தில் அந்த பலிபீடத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு 2 கரங்களை உயர்த்தி கண்ணீர் விட்டாடும். ஆண்டவரே, இந்த பட்டணத்தை பார், பென்சகோலா பட்டணத்தை பாரும் ஆண்டவரே. பாவத்திலே சாபத்திலே மக்கள் அழிகிறார். எனக்கு இந்த ஊழியத்திலே திருப்தி இல்லை ஆண்டவரே. 3000 விசுவாசிகளை எனக்கு மகிழ்ச்சி இல்லை. லட்சக்கணக்கான மக்கள் அழிகிறார்கள். ஆத்துமாக்களை தாரும், பட்டணத்தை தாரும், ஒரு எழுப்புதலை தாரும். 12 மணிக்கு முழங்கால் படியிட்டால் எவ்வளவு நேரம் ஜெபிப்பார் தெரியுமா? அதிகாலை 3 மணி வரைக்கும் கதறுவாராம். முழங்காலில் நின்று ஒரே ஒரு ஜெபம், என் பட்டணத்தில் எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும், ஆத்துமாக்கள் வேணும், பட்டணமே ரட்சிக்கப்படணும். அதுதான் அவருடைய கதறுதல். தொடர்ந்து போய் ஜெபம். சபையில் அவர் அறிவிப்பு கொடுக்கவில்லை. நான் ஜெபிக்கிறேன் என்று அவர் பேசவில்லை. ஆனால் அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். இந்த செய்தி வெளியே தெரிய ஆரம்பித்தது. ஒரு சர்ச் எல்டர் வந்து சொன்னார், பாஸ்டர், நீங்க ராத்திரில வந்து ஜெபிக்கிறீங்களா? அவர் கேட்டதுனால பாஸ்டர் சொன்னார், நான் ஜெபிக்கிறேன். இந்த பட்டணத்தில் இவ்வளவு ஆத்துமா, நம்ம 3000 பேர் தானே கர்த்தரை ஆராதிக்கிறோம், இவ்வளவு லட்சம் ஆத்துமா இருக்குது. அந்த பாரம் அவரை அழுத்தினது. அந்த டீக்கன் சொன்னார், உங்க கூட சேர்ந்து நானும் ஜெபிக்க வரட்டுமா பாஸ்டர்? சரி வாங்க. 2 பேர் பாஸ்டரும் அந்த சர்ச் எல்டரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3.5 வருடம் ஜெபித்தார்கள். ஜெபத்தை விடவில்லை. 3.5 வருடமாக ஜெபிக்கிறாங்க, கதறாங்க, அழுகிறாங்க. இந்த பட்டணம் மாறணும், எழுப்புதல் வரணும், இந்த பட்டணத்தை தாரும் ஆண்டவரே, ஆத்துமாக்கள் அழிகிறது என்று கதறினார்கள். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். தேவன் அந்த கதறுதலின் சத்தத்தை கேட்டார். 1995 வருஷம், 1995 வருஷம் செப்டம்பர் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. ஸ்டீஃபன் ஹில் என்கிறவருடைய நண்பர், அவர் ஒரு சுவிசேஷகர். இவர் இந்த பாஸ்டருக்கு நல்ல ஃப்ரெண்டு.
அவர் அந்த ஆராதனைக்கு வந்திருந்தார். அவர் சொன்னார், நீ பிரசங்கம் பண்ணு, நான் ஆராதனை நடத்துகிறேன். அவர் பிரசங்கம் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஜெபிச்சாங்க. அந்த ஸ்டீஃபன் ஹில் என்கிற சுவிசேஷகரும் இந்த ஜான் பேட்ரிக் என்ற பாஸ்டரும் இணைந்து ஜெபம் பண்ணினாங்க. ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த ஆலயத்தில் சபையில் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவுட்போரிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது என்ன நடந்தது? ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் கதறி அழுதார்கள், முகங்குப்புற விழுந்தார்கள், சாஸ்திரங்கமாய் விழுந்து கதறினார்கள். ஆண்கள், பெண்கள், டீக்கன்மார்கள், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு, ஆண்டவரே எங்களை மன்னியும், ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே எங்களை சுத்திகரியும். முழு சபையும் தேவனுக்கு முன்பாய் விழுந்தது, கதறினார்கள். இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. காலையில் ஆரம்பித்த ஆராதனை ஜெபத்தை நிறுத்த முடியவில்லை. அழுகிறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, கதறுகிறாங்க, ஒப்பு கொடுக்கிறாங்க. பெரிய ஒரு சுத்திகரிப்பு. மாலை நேரம் வந்து விட்டது, சாயங்கால நேரம். ஆவியானவர் ஏதோ செய்கிறார். நம்ம 3.5 ஆண்டு கால ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் தந்திருக்கிறார். என்ன செய்வது? ஆவியானவர் சொன்னார், நாளைக்கு கூட்டம் நடத்து. பாஸ்டர் சொன்னார், எல்லாம் அமைதிப்படுத்தி, நாளைக்கு திங்கட்கிழமையே நமக்கு ஆராதனை உண்டு, திங்கட்கிழமை மாலை கூட்டம் உண்டு, வாருங்கள். அடுத்த நாள் சபை நிரம்பி விட்டது. சபை நிரம்பி விட்டது. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு முடித்து விட்டு ஆலயத்துக்கு ஓடி வந்தார்கள். சபை நிரம்பி விட்டது. மறுபடியும் ஒரு பிரசங்கம், மறுபடியும் ஒரு கதறுதல். ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அடுத்த நாள் கூட்டம், அடுத்த நாள் கூட்டம். கேள்விப்பட்டு பட்டணம் முழுதும் இருந்த ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். எங்கும் இருந்து வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், குடிகாரர்கள், துன்மார்க்கரெல்லாம் சபைக்கு நேராய் வர ஆரம்பித்தார்கள். கூட்டத்தை ஒரு கூட்டமாய் நடத்த முடியவில்லை. காலையில் ஆராதனை, மாலை ஆராதனை. காலையில் ஒரு கூட்டம், மாலையில் ஒரு கூட்டம். திரள் கூட்ட மக்கள் மனம் திரும்பினார்கள். செய்தி பரவ ஆரம்பித்தது. பக்கத்து பட்டணத்திலிருந்து வந்தார்கள், பக்கத்து ஊர்களில் இருந்து வந்தார்கள். வந்தவங்க எல்லாம் மனம் திரும்புறாங்க, ரட்சிக்கப்படுகிறாங்க, அழுது அழுது ஒப்பு கொடுக்கிறாங்க. ஆவியான ஒரு பெரிய மனம் திரும்புதலை உண்டாக்கினார். 2.5 ஆண்டு காலம் அந்த எழுப்புதல். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழன், எல்லா நாளும் கூட்டங்கள், எல்லா நாளும் சபை நிரம்பி வழிந்தது. மாலை 6 மணி கூட்டத்துக்கு காலையிலே மக்கள் வந்து சர்ச்சுக்கு முன்னாலே கீவிலே நின்றார்கள். அடுத்த நாள் காலை 9 மணிக்கு ஆராதனைக்கு இரவெல்லாம் மக்கள் ஆலயத்தின் வாசலிலே மைல் கணக்கில் கீவிலே நின்றார்கள். ஆலயத்துக்குள்ளே போவதற்கு 95 நடந்த காரியம். சாம் ஜபத்துறை அண்ணன் அந்த எழுப்புதலை நேர்ல பார்த்துட்டு வந்தாங்க. எங்கள் இயேசுவிக்கிற ஊழியத்துக்கு பொறுப்பாக இருக்கிற சகோதரர் சாம் ஜபத்துறை அண்ணனை கூட்டிட்டு போய் அந்த எழுப்புதல் நடந்ததை எனக்கு விவரித்து சொன்னார். இவ்வளவு காரியம் நடைபெற்றது. 2.5 வருஷத்துக்குள்ள 11 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? போலீஸ் ரெக்கார்டு சொன்னது, நோ கிரைம் இன் தி சிட்டி. சிட்டியே மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. சிட்டியே மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. அதற்கு தான் திருச்சபை. எதற்காக சபை? நீங்க தான் உலகத்திற்கு வெளிச்சம். நீங்கள் தான் இந்த பூமிக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். சபை தான் நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். சபை தான் நம்முடைய தேசத்திலே நன்மைகளை விளைவிக்க முடியும். அதற்கு தான் சபைகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க யார் என்று உங்களுக்கு தெரியுமா? 10 பேரை வைத்து ஆராதனை நடத்த தேவன் தெரிந்து கொண்டார் என்று எண்ணுகிறீர்களோ? 50 பேரை வைத்து பாட்டு நடத்தவும் காணிக்கை பறிக்க தெரிந்து கொண்டார் என்று எண்ணுகிறீர்களோ? இல்லை. தேசத்தை தேவன் மாற்றுவதற்காக திருச்சபையை தேவன் எழுப்பினார். பட்டணங்களை மாற்றுவதற்காக தேவன் திருச்சபைகளை ஸ்தாபித்தார். குடிகாரர்களையும், கொலைகாரர்களையும், துன்மார்க்கரையும், மதுபானத்திற்கும் விபச்சாரத்திற்கு அடிமைப்பட்ட மக்களையும் இவ்வெளிச்சத்திலே கொண்டு வருவதற்காய் திருச்சபையை ஏற்படுத்தினார். திருச்சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 100 பேரை வைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இந்த பட்டணத்துக்குள்ளே 1 கோடிக்கும் அதிகமான ஆத்துமாக்கள், லட்சக்கணக்கான வாலிபர்கள் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். லட்சக்கணக்கான வாலிப பெண் பிள்ளைகள் சூதாட்டத்திற்கும் பாவத்திற்கும் அடிமைப்பட்டு தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இருள் சூழ்ந்திருக்கிறது.
இந்த பட்டணம் மறுரூபமாக வேண்டுமானால் சபையே நீ எழும்பணும், நீ எழும்பணும். உன்னை கொண்டுதான் தேவன் காரியத்தை செய்ய விரும்புகிறார். சபையை எழும்பு, ஊழியர்களை எழும்புங்கள். வேறு 100 பேருக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. வேறு 500 பேருக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு 1 லட்சம் ஆத்துமாக்களை கொடுக்க விரும்புகிறார். 5 லட்சம் ஆத்துமாக்களை கொடுக்க விரும்புகிறார். தென்கொரியாவில் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் உள்ள சபை எழும்பினால் ஏன் சென்னையில் எழும்பவில்லை? ஏன் தமிழ்நாட்டில் எழும்பவில்லை? என் இருதயத்தின் கேள்வி அதுதான், என் இருதயத்தின் கதறுதல் அதுதான். ஏன் ஆண்டவரை எங்கள் இந்தியாவிலே பார்க்க முடியவில்லை? ஏன் எங்கள் தமிழ்நாட்டிலே அதை பார்க்க முடியவில்லை? உடைய இருதயத்தில் ஏக்கம் எழும்பட்டும். எங்க பட்டணம் மறுரூபமாகணும், எங்க கிராமம் மறுரூபமாகணும். அதுக்கு தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஐயா பாடுகள், ஐயா பிரச்சனைகள், ஐயா உபத்திரவங்கள் என்று எண்ணுகிறோம். முதலாவது ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள், முழங்காலை முடக்குங்கள். இரவும் பகலும் உடைய சபையில் இந்த ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசிகள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிவிப்பு கொடுத்து பாருங்கள், விசுவாசிகள் ஜெபிக்க வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். நீங்க தான் எழுப்பணும், நீங்க தான் எழுப்பணும், நீங்க தான் எழுப்பணும். அவங்க சபைக்கு வரும்போது தசமபாக காணிக்க கொடுக்க எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு எல்லாரும் கொடுக்கிறாங்களே. ஏன்? நீங்க சொன்னீங்க, வசனத்தை விலைக்கு சொன்னீங்க, கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க சொன்னா எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க கூப்பிட்டால் ஜெபிக்க வருவதற்கு பெரும் கூட்டம் இருக்கிறது. உங்களை தான் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். தரிசனத்தோடு எழுமுங்க. ஏன் உங்களை ஒரு கிராமத்தில் வச்சிருக்கிறார்? ஏன் சென்னப்பட்டணத்தில் வச்சிருக்கிறார்? 100 பேரை வச்சு ஆராதனை நடத்துவதற்கு அல்ல. உங்க மூலமாக இந்த பட்டணத்தை தேவன் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். ஜெபத்தை தீவிரப்படுத்துங்க. 2வது சுவிசேஷத்தை அறிவிங்க. அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை தீவிரமாய் அறிவித்தார்கள். மார்க் 16:15 இயேசு சொன்ன பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதில் தீவிரமாய் இருந்தார்கள். சபையினுடைய தரிசனம் என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றணும். சுவிசேஷம் அறிவிக்கிற சபைதான் பூரணப்பட்ட சபை. உங்க சபையில சுவிசேஷத்தை அறிவிக்க உங்களுடைய விசுவாசிகள் தெருக்கள்ல இறங்கணும், கிராமங்களுக்குள்ள போகணும், இயேசுவின் அன்பை எல்லா மக்களுக்கும் சொல்லணும். உங்களை ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், சமாதானம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு ஆட்களை அனுப்புங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபைதான் பூரணப்பட்ட சபை. அவருடைய பிரதான கட்டளை நிறைவேற்றணும். ஐயா எதிர்ப்பு வருதே, பாடுகள் வருதே, வரும். எதிர்ப்புகள் வரணும், உபத்திரவம் வரணும். சபைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் சபைக்கு வருகிற உபத்திரவத்தை தடுத்து நிறுத்திவிட முடியாது. அறிந்து கொள்ளுங்கள், சபை இந்த பாடுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும், இந்த உபத்திரவங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஏன்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்து கொண்டான், ஆகவே அவன் பூமியிலே இறங்கினான். ஆகவே உங்களுக்கு ஆபத்து வரும். சபையே உங்களுக்கு ஆபத்து வரும். ஊழியர்களே உங்களுக்கு ஆபத்து வரும். என்னென்றால் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. மாபெரும் எழுப்புதல் உண்டாகி உலகமே எழுப்ப ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட போகிறது. மாபெரும் மாற்றம் உலக அளவில் வரப்போகிறது. சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. சாத்தானுக்கு அது தெரியும். ஆகவே அவன் வேகம் கொண்டு பூமியில இறங்கி இருக்கிறான். சபைகளை தாக்க, ஊழியங்களை முடக்க, ஊழியர்களை பயமுறுத்த பலமாக அவன் இறங்கி இருக்கிறான். ஆனால் தேவன் வாக்கு கொடுத்து விட்டார், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளவே முடியாது. போராட்டங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, ஆனால் சபையை ஒரு சக்தியை மேற்கொள்ள முடியாது. அப்போஸ்தலருடைய காலத்தில் பலத்த அற்புதம் நடந்தது. செத்தவங்க உயிரோடு எழுப்பப்பட்டாங்க, சப்பாண்டிகள் நடந்தாங்க, நிழல் பட்டு சுகமானாங்க. ஒரு பக்கம் அற்புதம் நடந்து 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 திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம், அவர்கள் பயமுறுத்தப்பட்டார்கள்.
இந்த இயேசுவை பற்றி நீங்கள் பேசவே கூடாது என்று பயமுறுத்தப்பட்டார்கள். நாம் பயமுறுத்தப்படுவோம். அது நடந்தாதான் சரியான பாதையில சபை போகிறது என்று அர்த்தம். பயமுறுத்தி பார்ப்பாங்க. நீங்க சொல்லணும், நாங்கள் பயப்பட மாட்டோம், இயேசு எங்களோடு இருக்கிறார், இந்த திருச்சபையின் தலைவர் இயேசு, ஆகவே நாங்கள் பயப்பட மாட்டோம். கிதியோனே, பயப்படுகிறவர்களை திருப்பி அனுப்பிவிடு, அவர்களை வைத்து நான் ஒண்ணு செய்ய முடியாது, பயப்படுகிறவர்கள் போகட்டும், விட்டுவிடு. பயமில்லாதபடி துணிந்து நிற்கிறவர்கள் தான் என் சேனைக்கு வேண்டும். பயப்படுறீங்களா? பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? திட்டுறாங்களே, அடிக்கிறாங்களே, ஏசுறாங்களே, நம்மை வையிறாங்களே, வழக்கு போடுகிறாங்களே, ஜெயில வச்சிருவாங்களே, பயப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், நீ பயப்படாதே. ஏன் பயப்படுகிறாய்? அன்றைக்கு ஆதி திருச்சபை காலத்தில் ரோம அரசாங்கம் இருந்தது. உலகத்தையே கண் கைக்குள்ள வைத்திருந்த ரோம அரசாங்கம், சர்வாதிகார அரசாங்கம். அதை எதிர்க்க யாராலும் முடியாது. அவர்கள் ஆலயம் கட்ட இடம் கொடுக்கவில்லை, கிறிஸ்தவர்களை சுவிசேஷ ஊழியம் செய்ய விடவில்லை. ஆனாலும் அந்த காலத்திலே தான் சபைகள் வேகமாய் வளர்ந்தது. ஒன்றுக்கும் பயப்படவில்லை. பயமுறுத்துவார்கள். பயமுறுத்தல் வரும், வந்தாதான் சபை. பயமுறுத்தல் வந்தாதான் நீங்க சரியா சபை நடத்துறீங்கன்னு அர்த்தம், தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்றீங்கன்னு அர்த்தம். பயமுறுத்தப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 4:21, இரண்டாவது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அடிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் அடித்தார்கள். இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று அடித்தார்கள். பயந்து விட்டார்களா? இயேசுவுக்காக அடிபடுவது பாக்கியம். நாங்கள் அடிபடட்டும். இயேசு எங்களுக்காக வாரடிப்பட்டார், இயேசு எங்களுக்காக அடிக்கப்பட்டார், அவருக்காக அடிபடுவது பாக்கியம். அப்படி சொல்லுகிற ஊழியர்கள் தான் ஆண்டவருக்கு வேண்டும். அப்படி சொல்லுகிற ஊழியர்கள் தான் இயேசுவுக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்வார், நீ பயந்தா ஏன் ஊழியத்துக்கு வந்த? ஏன் ஊழியத்துக்கு வந்த? ஊழியர் சிலுவை சுமக்கணும். நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட போது 74ஆம் வருஷம் நேரடியாக ஆண்டவர் தரிசனமான சென்னையில பாடியில் இருந்த போது ஆண்டவர் சொன்னார், என் ஊழியத்துக்கு வா, நான் சொல்றது நீ செஞ்சா போதும், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பைபிள் தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, ஆண்டவரே என்ன ஒன்னும் உனக்கு தெரிய வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் செய், நான் உனக்கு சொல்றேன். சரி ஆண்டவரே, ஒப்பு கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். ஊழியர்னா மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும், பாராட்டு இருக்கும் என்று நிந்தை வந்தது. 74ஆம் வருஷமே, 44 வருஷத்துக்கு முன்னால் நிந்தை வந்தது. நான் சொல்லாததை சொன்னதா, செய்யாததை செய்ததாய் நிந்தைகள், அவமானம் வந்தது. நான் இருந்த சபையில அவமானப்படுத்தப்பட்டேன். நான் ராத்திரில ஆண்டு விட்டு போய் அழுதேன், என்னை விட்டுருங்க ஆண்டவரே, என்னை விட்டுருங்க, எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம். நான் சொல்லாததை சொன்னதா, செய்யாததை செய்ததா, இப்படி எல்லாம் பேசுறாங்க, எனக்கு வேண்டாம். ஆண்டவர் எனக்கு நடுராத்திரிலே தரிசனமானார். ஏன் அழுகிற? இப்படிலாம் சொல்றாங்களே ஆண்டவரே. உடனே ஆண்டவர் வந்து, அப்படியா, எல்லாரும் பல்ல நான் உடைக்கிறேன், எல்லாரும் உனக்கு முன்னால் இருந்து விழ வைக்கிறேன், பயப்படாத அப்படின்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். அப்படி சொல்லல அவரு. அவர் என்ன சொன்னார்? அப்படிதான் பேசுவாங்க, அப்படிதான் நிந்திப்பாங்க, அப்படிதான் பொய்யானதை சொல்லுவாங்க, அதுக்கு மத்தியில எனக்கு ஊழியம் செய்யணும். நீ ஆயத்தமா? சிலுவை சுமக்காமல் எனக்கு ஊழியம் செய்ய முடியாது. சிலுவை சுமக்க நீ ஆயத்தமா என்று ஆண்டவர் கேட்டார். சிலுவை சுமக்கணும். நிந்தை வரும், பரிகாசம் வரும், அடி வரும், உபத்திரம் வரும், அதுக்கு மத்தியில என் ஊழியத்தை செய்யணும். நீ ஆயத்தமா? என்ன ஒப்பு கொடுத்தேன். நிந்தைக்கும் பரிகாசத்திற்கும் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தேன். சிலுவை சுமந்து ஊழியம் செய்வேன். 44 வருஷமாய் இன்னும் எதிர்ப்புகள் ஓயவில்லை, நிந்தைகள் நிற்கவில்லை, பரிகாசங்கள் நிற்கவில்லை. என் ஆண்டவர் சொன்னார், நீ கடைசியாக ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் இந்த பாடுகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதுக்கு மத்தியில தான் என் ஊழியத்தை செய்யணும். அதுக்கு மத்தியில தான் செய்யணும். ஒப்பு கொடுக்கணும். பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கணும். உபத்திரவத்திற்கு, நெருக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்த விட மாட்டேங்கிறாங்களே,
சபைக்கு அறிவிப்பு கொடுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் பேதுருவை சிறைச்சாலையில வைத்து விட்டாங்க. காலையில தலை துண்டிக்கப்பட போகிறது. சபை என்ன பண்ணினாங்க? ஊக்கமாய் ஜெபித்தார்கள். எதுவரைக்கும் ஜெபித்தாங்க? பேதுரு விடுதலையாகி வரும் வரைக்கும் ஜெபித்தார்கள். திருச்சபைக்கு விரோதமாக எழுப்பின ஏரோது முடக்கப்பட்டு போய்விட்டான். அந்த பட்டணத்தை விட்டு அவமானப்பட்ட ஓடும்படி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்தார். காரணம் என்ன? சபையாருடைய ஜெபம். உபத்திரவம் பெருக பெருக ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. சபையில இரவும் பகலும் ஜெபங்களை ஏறிடுங்க. விரோதமாய் எழும்புகிறவர்கள் உங்ககிட்ட வந்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுவார்கள். விரோதமாய் எழும்புகிறவர்கள் உங்க கூட சேர்ந்து ஊழியம் செய்ய வருவார்கள். ஒரு சபலை மாற்றினரை போல் ஆண்டவர் மாற்றுவார். உபத்திரவம் உண்டு, பயமுறுத்துவாங்க, அடிப்பாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 8 to 20, அப்போஸ்தலர் 12:4 சிறைச்சாலையில போடுவாங்க. பேதுருவையே சிறைச்சாலையில போட்டாங்க. அப்போஸ்தலரை கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. காவல் நிலையத்துல கொண்டு போய் நிறுத்துவாங்க. உங்க மேல அபாண்டமான பழி சுமத்து வழக்க போடுவாங்க. யாருக்காக? தேவனுடைய ராஜ்யத்திற்காக, உங்களுக்காக, அடிப்பட்ட இயேசுவுக்காக. மகிழ்ச்சியாக எண்ணுங்கள், சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த உபத்திரவம் நிற்காது. எழுப்புதல் காலத்துல இந்த உபத்திரவம் அதிகமாகும். எழுப்புதல் பெருக பெருக ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்போஸ்தலர்கள் அடிக்கப்பட வேண்டும். ஊழியர்களுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டியது வரும். சென்னை பட்டணத்திலேயே சில ஊழியர்கள் ரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டியது வரும். ஆயத்தமாயிருக்க வேண்டும். என் இயேசுவுக்காக, நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய அவருக்காக அவமானத்தை சகிக்க, பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுக்கிறவன் தான் ஊழியக்காரன். ஒப்பு கொடுங்க, உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுங்க. உபத்திரவங்களை அசைக்காது. நான் ஒப்பு கொடுக்காத இருக்க வரைக்கும் எனக்கு துக்கமா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு. எப்ப என்ன உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுத்தனோ பயமெல்லாம் போயிட்டு, கலக்கெல்லாம் போயிட்டு. உபத்திரம் வந்தால் சந்தோஷம் வருகிறது, பாடு வந்தால் மகிழ்ச்சி வருகிறது, அவமானப்படுத்தின செய்திகள் வந்தால் களிகூறுதல் வருகிறது. ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். அது மாத்திரம் இல்ல. அப்போஸ்தலர் 7:58, அப்போஸ்தலர் 12:1-2 சிலர் கொலை செய்யப்பட்டார்கள். கொலை செய்யப்பட்டார்கள், ரத்த சாட்சியாய் மரித்தார்கள். எழுப்புதல் காலத்தில் இதெல்லாம் திருச்சபைக்கு சம்பவிக்கும். அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் கட்டாயம் நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் கர்த்தர், உங்களை அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர், உங்களை தெரிந்து கொண்டவர் கர்த்தர், உங்களுடைய தலையின் மயிரை கூட எண்ணி வைத்திருக்கிறவர் கர்த்தர். அவருக்கு தெரியாதபடி ஒரு மயிரை கீழே விழாது. நான் அடிபட வேண்டும் என்று அவருடைய சித்தமாயிருந்தால் அடிபட ஆயத்தம் சொல்லுங்க. என் ரத்தம் இயேசுவுக்காக சிந்தப்படுவது பரலோகத்திலே குறிக்கப்பட்டது என்றால் அதற்கு ஆயத்தம் என்று சொல்லுங்க. பயப்படாதங்க, பயப்படாதங்க, தைரியமாய் நில்லுங்க. நீங்கள் ராஜாவின் ஊழியக்காரர். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு பூமியில் இருக்கிற அரசாங்கம் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற கோடி கோடி கோடியான தேவதூதர்கள். பரலோகத்தின் அரசாங்கமே உங்களுக்கு பின்னாலே நிற்கிறது. No man can touch you. ஒருவனும் என்னை தொட முடியாது. என் தேவனுடைய சித்தம் இல்லாதபடி ஒருவரும் என்னை தொட முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. குஜராத்தில் ஒரு முறை, ராஜஸ்தான்ல ஒரு முறை, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முறை, 3 முறை என்னை கொலை செய்யும்படி தாக்குதலுக்கு ஆட்கள் வந்தார்கள். என் மேல ஒரு சின்ன கீறல் கூட பட கர்த்தர் விடவில்லை. கர்த்தர் என்னை பாதுகாத்தார். நான் சொன்னேன், இந்த நாள்ல மரிக்கணும் ஆயத்தம் ஆண்டவரே. பயங்கர ஆயுதங்களோட மத தீவிரவாதிகள் அவங்க வாகனத்துல துரத்தி கொண்டு வந்தாங்க. இவ்வளவு பெரிய அருவாளை காமிச்சாங்க, கொன்னுறோம் இன்றைக்கு என்று. எங்களுடைய வாகனத்தை துரத்தி கொண்டு வந்தாங்க. முன்னால ஆட்கள், பின்னால வாகனம். இன்றைக்கு அவ்வளவுதான் முடிந்தது. நான் சொன்ன, ஆண்டவரே உமக்காக ரத்த சாட்சியாய் மரிப்பது எவ்வளவு ஆயத்தம். என் ஊழியம் முடிந்ததென்றால் என் ரத்தத்தை கொடுக்க நான் ஆயத்தம் என்று துணித்தேன். கர்த்தர் பார்த்தார், அவங்களை திசை திருப்பி விட்டு விட்டு எங்களை பாதுகாத்து கொண்டு வந்து விட்டார். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒருவர் உங்க மேல கை போட முடியாது. ஒருவன் உங்க மேல கை வைத்து விட்டால்
பரலோகம் அவன் பெயரை குறித்து விட்டது என்று அர்த்தம். ஒன்று அவன் ரட்சிக்கப்படுவான் அல்லது காணாமல் போய்விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதங்க. உபத்திரவம் உண்டு. சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போது உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு. அதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும், அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஜெபத்தை தீவிரப்படுத்துங்க, சுவிசேஷத்தை தீவிரம் அறிவிங்க. இந்த ஆண்டுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், இந்த 10 வருஷம் 2020 சொல்லும் போது இனிமேல் சுவிசேஷத்தை தீவிரம் அறிவிக்கணும். கிராமம் கிராமமாய், பட்டணம் பட்டணமாய், தெரு தெருவாய், வேக வேகமாய் அறிவிக்கணும். இந்தியா முழுவதும் நீ அறிவிக்கணும். ஆண்டவர் சொன்னதனால தீவிரமாய் அறிவித்துக் கொண்டு வருகிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. சூழ்நிலை கண்டு பயப்படாதங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நீங்கள் தான் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவீர்கள். உன்னுடைய சபை வளர்ந்து பெருக போகிறது. பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் எழும்புவார். நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டால் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் எழும்புவார். வைராக்கியமா சொல்லுங்க, ஆண்டவரே, ஆதி திருச்சபையை போல, ஆதி திருச்சபை ஊழியர்களை போல நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆதி திருச்சபையில் உண்டான மாபெரும் எழுப்புதல் எங்க சபையில, எங்க கிராமத்தில், எங்க பட்டணத்தில் உண்டாகணும். நாம் ஜெபிக்கும்படி யாவரும் எழுந்து நிற்போம். ஜெபிக்கும்படி யாவரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகனே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சாதாரண ஒரு காரியத்திற்கு அல்ல, மாபெரும் எழுப்புதலுக்காய், என் திட்டத்தை பூமியிலே நிறைவேற்றுவதற்காய். காலம் இனி செல்லாது. எழுப்புதல் காலம் வந்துவிட்டது. ஆவியானவர் ஊற்றப்படுகிற காலம் வந்துவிட்டது. அக்கினி போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. உங்க மேலதான் அக்கினி இறங்க போகிறது. உங்க மூலமா அக்கினி பரவ போகிறது. பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கின அக்கினி என் மேல இறங்கணும். அந்த எழுப்புதல் அக்கினி என் மேல போடப்படணும். விரும்புகிறவர்கள் வலதுகரம் உயர்த்தி கண்களை மூடி 2 காரியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஒன்றை ஜெபம் பண்ண ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இரவும் பகலும் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். என் முழங்காலை முடக்க ஒப்பு கொடுக்கிறேன். என் சபை ஆதி திருச்சபை போல ஜெபிக்கிற சபையாயிருக்க ஒப்பு கொடுக்கிறேன். சுவிசேஷம் அறிவிக்க ஒப்பு கொடுக்கிறேன். என்ன எதிர்ப்புகள், பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள் வந்தாலும் முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். சுவிசேஷம் அறிவிப்பதை நிறுத்த மாட்டேன். இன்னும் தீவிரமாய் அறிவிப்பேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நீங்களே 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், ஆண்டவரே, நான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாலும், காவல் நிலையத்தில் கொண்டு போய் நிறுத்தப்பட்டாலும், அபாண்டமான பொய் வழக்குகள் போடப்பட்டாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். முன் வைத்த காலை பின் வைத்து கொள்ளப்பட்டவர், உம்மால் அழைக்கப்பட்டவர்கள், கடைசி கால எழுப்புதலுக்காக உம்மால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், இவர்களை நம்பித்தானே நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய மாபெரும் இந்தியா தேசத்தின் எழுப்புதலுக்காக இவங்களை தானே நீர் நம்பிக்கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இவங்களை கொண்டுதான் அந்த எழுப்புதலை நீர் உண்டாக்கணும். இவங்களை கொண்டுதான என் தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறவர்களை பலப்படுத்துங்க, வல்லமைப்படுத்துங்க, கலக்கங்களை மாற்றுங்க, தைரியப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஆண்டவரே, பலப்படுத்துங்க. நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் நீ வாக்கு கொடுத்தீங்களே, இன்று முதல் இவங்க ஆசீர்வதிக்கப்படணும். சபைகள் ஆசீர்வதிக்கப்படணும், வளர்ந்து பெருகணும், சபைகள் பெருகணும், ஊழியங்கள் பெருகணும். ஆண்டவரே, இன்று முதல் ஜெப ஆவியினால் நிரப்புங்க, ஜெப ஆவியினாலே நிரப்புங்க. முழங்கால்களை பலப்படுத்துங்க, முழங்கால்களை பலப்படுத்துங்க. இயேசுவை போல முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முழங்கால்களை பலப்படுத்துங்க. முழங்கால்கள் காய்ப்பை பிடிக்கட்டும், முழங்கால்களை காயம் உண்டாகட்டும். இரவும் பகலும் ஜெபிக்கிற ஜெபாவியை கொடுங்க. ஒருவரையும் விடாதீரும். பயத்தை எடுத்து போடுங்க, பயத்தை எடுத்து போடுங்க. சாத்தானே, நீ என்னை ஒன்று செய்ய முடியாது, எங்களை ஒன்று செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற உன்னை காட்டிலும் எங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர்.
உலகத்தோடு இருக்கிற உன்னை காட்டில எங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர். நீ ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவருடைய வாக்கின்படி நாங்கள் வளர்ந்து பெருகுவோம். தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவோம். எங்கள் திருச்சபை மூலமாய் கிராமங்கள், பட்டணங்கள், தேசமே ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும், இருள் விலகும். எங்கும் கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். எழுப்புதல் அக்கினி பரவும். இதோ அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்பொழுது 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 தேவ அக்கினி, தேவ அக்கினி, ஆவியானுடைய அக்கினி ஒரு பலமாய் இறங்க போகிறது. இது அக்கினி இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். அக்கினிமயமான நாவுகள் இந்த எல்லை முழுவதிலும் இறங்கி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். 120 பேர் மேல இறங்கின அக்கினி, 120 பேர் மேல இறங்கின அக்கினி. The fire, the fire of the Holy Ghost. அக்கினி, அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஆண்டவரே அக்னியாய் மாற்றி அனுப்பும். ஒவ்வொருவரையும் அக்னியாய் மாற்றி அனுப்பும். ஒருவரையும் அமர்ந்திருக்க விடாதிரும். பயங்கள் எல்லாம் விலகட்டும், தைரியப்படுத்தும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருடத்தில் இருந்து நீங்கள் ஆச்சரியமான மாற்றத்தை சபையிலே பார்ப்பீர்கள். இந்த வருடம் முடிவதற்குள்ளாக உங்கள் சபைகள் வளர்ந்து பெருகுவதை காண்பீர்கள். தொழுவத்தில் அல்லாத அநேக ஆடுகள் தானாக உங்களுடைய சபையை தேடி வருவதை காண்பீர்கள். திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த வருடத்தில் இந்த சபை வேகமாய் வளர்ந்து பெருகும். நீங்கள் அதை காண்பீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு அறுவடை காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எழும்பு சபையே, உன் கரத்தை நீட்டி அறுத்து விடு. உனக்கான ஒரு அறுவடை காலம் நியமிக்கப்பட்டு விட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சபை ஆத்துமாக்கள் சபை வளர்ந்து பெருகுவதை குறித்து கவனம் செலுத்துங்க. ஆலயம் கட்ட தானாக இடம் உங்களை தேடி வரும். ஆலயம் கட்ட தானாக இடம் உங்களை தேடி வரும். சொந்த இடங்களை கர்த்தரே உங்களுக்கு தருவார். சொந்த கட்டிடங்களை கர்த்தரே எழுப்பி தருவார். நீங்கள் அதன் மீது கவனம் செலுத்தாதீர்கள். கட்டடத்தின் மேல, இடத்தின் மேல கவனம் செலுத்தாதீங்க. ஆத்துமாக்கள் மீது கவனம் செலுத்துங்க. அற்புதங்கள் நடப்பதை காண்பீர்கள். இந்த நாள் முதல் நீங்களுடைய சபை இருக்கிற அந்த ஏரியா சுற்றுவட்டாரம் முழுவதிலும் திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எதிர்த்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எதிர்க்கிறவர்கள் உங்களுக்கு சாதகமாய் மாறுவார்கள். சிலர் அடிக்கப்படுவீங்க, சிலர் ரத்தம் சிந்துவீங்க, சிலர் காவலில் வைக்கப்படுவீங்க. அதற்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்திலே கூடி வந்த போது உம்முடைய ஆவியை ஊற்றி எழுப்புதலை ஆரம்பித்தீர். இன்றைக்கு எல்லா மாவட்டத்தில் இருந்தும் பல மாநிலத்தில் இருந்தும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய அக்கினியை போட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அக்கினி பரவ போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எழுப்புதல் அக்கினி தீவிரமாய் பரவ ஆரம்பித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அவைகளை காண போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். நீர் என்ன சொல்ல சொன்னீரோ அது உம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன். உமக்கு மாத்திரமே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.